அரசியல் செய்திகள். அப்பா. ஓ வாங்க வாங்க வாங்க, உட்காரண்டா. பிரசாதம் எடுத்துங்கப்பா. கடவுளே காப்பாத்து. உட்காரா. அப்பா, இன்னைக்கு உங்க பிறந்த நாள். ஓ, இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா மாமா, வருஷத்துல ஒரு நாள் வர இந்த சந்தோஷமான நாள்லயாச்சும் நீங்க எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா? வாங்க மாமா. உங்க கூட இருக்கணும்னு எனக்கு விருப்பம் தான். ஆனா 2-3 நாளைக்கு நான் இங்க தங்கி இருந்து செய்ய வேண்டிய வேலைங்க இன்னும் நிறைய இருக்கேம்மா. அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் பூரா உங்க கூடவே இருக்கேன். சரிங்கப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் நல்லா இருங்க. 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். டேய் மாடசாமி, சீக்கிரம் எடுத்துட்டு போய் குடேண்டா. சரிங்க முதலாளி. ராமச்சந்திரன் சார். கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க ஓ, சார். வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. எங்க ஆளுங்களை உங்களை சந்திச்சு நான் பேச சொல்லியிருந்தேன். ஆமா சார், வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட முடியாதுன்னு சொன்னீங்க போல. அதுக்கு தான் நானே உங்களை நேரடியா சந்திச்சு பேசலான்னு வந்தேன். அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டுறதுக்காக 600 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அரசாங்கத்துல இருந்து பர்மிஷன் கூட கிடைச்சிருச்சு. நான் இந்த ஃபேக்டரிக்காக எத்தனை இடம் வாங்கியிருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட உங்க இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வாங்கின எல்லா இடத்தோட நடுவுல தான் உங்க இடம் இருக்கு. அதை நீங்க கொடுத்தா மட்டும்தான் என்னால அங்க ஃபேக்டரி கட்ட முடியும். இங்க பாருங்க, மார்க்கெட்ல இந்த இடத்துக்கு என்ன விலை போகுமோ அதை விட அதிகப்படியாவே நான் தரதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கிடுங்க. தயவு செஞ்சு உங்க இடத்த எனக்கு கொடுத்துருங்க. சார், கொஞ்சம் நீங்க அவங்களெல்லாம் பாருங்க சார். அவங்க யாரும் வீடு வாசல் இல்லாத அனாதைங்க ஒண்ணும் இல்லை சார். அவங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தான் இவங்க தேவையில்லாம போயிட்டாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த கடவுள் அவங்க அப்பா அம்மாவை சீக்கிரமே மேல கூட்டிட்டு போயிட்டாரு. அவ்வளவு ஏன் சார், நானும் ஒரு வகையில அதிர்ஷ்டம் இல்லாதவன் தான். பிறந்த உடனேயே பெத்தவங்களை பறி கொடுத்துட்டேன். பெத்தவங்க பாசம் என்னன்னு தெரியாது சார் எனக்கு. இங்க இருக்கிறவங்க மூலமா தான் அந்த பாசத்தையே நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பையன் எப்பவுமே என்கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? அப்பா, இங்க இருந்து எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த இடத்த பேசாம வித்துருங்க, சிட்டிக்கு வந்து எங்க கூட சந்தோஷமா இருங்கன்னுவா. என் பையன் கிட்ட உறுதியா நான் சொல்லிட்டேன், என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த நான் யாருக்குமே விற்க மாட்டேன்னுட்டேன். அதே முடிவைதான் நான் இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்றேன் சார். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த நான் விற்கவே மாட்டேன் சார். சார், எனக்கு இங்க நிம்மதி இருக்கு. இதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சார், தயவு செஞ்சு இந்த இடத்தை அழிக்கணும்னோ இல்ல அபகரிக்கணும்னோ மனசால கூட நினைச்சிடாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இங்க வந்து நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்து மேல நீங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுது. எந்த சுயநலமும் இல்லாம இவங்களெல்லாம் உங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுது. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இங்க ஃபேக்டரி கட்டணும்னு யோசிச்சே இருந்திருக்க மாட்டேன். அந்த 600 கோடி எனக்கு லாஸ் ஆகும் தான். போனா போகட்டும், உங்க சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்க விரும்பல. அப்போ நான் போயிட்டு வரேன். இந்த காலத்திலேயே நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க. நோ 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 சார், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? வாங்க. கோடி கணக்கில் லாபம் வர ப்ராஜெக்ட் கையை விட்டு போகுது. இது சின்ன விஷயமா உனக்கு? பெத்த பிள்ளைங்களை வெளியில துரத்தி விட்டுருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுல இவனுக்கு அப்பா அம்மாவை பாத்துக்கிறது சந்தோஷம் கிடைக்குதா, நிம்மதி கிடைக்குதா என்கிட்டயே சொல்றான் அவன். அந்த பரதேசி கிழட்டு பயலுக்கு அவங்கள பாத்துக்கிறது தான் நிம்மதியா கிடைக்குதா என்கிட்டயே சொல்றான். அந்த கிழவனோட சந்தோஷத்துக்காக 600 கோடி அப்படியே விட்டுற முடியுமா நானு? அவனோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நிறுத்திடுறேன். ஏய்,
நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட உயிரை எடுத்துட்டா போச்சு. நான் கட்சியில பொறுப்பேற்று இன்னும் 3 மாசம் கூட ஆகல. சின்னதா ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தா கூட என் பதவியும் போயிடும். நான் சென்ட்ரல் ஜெயில போய் கழிதான் திங்கணும். புரிஞ்சுதா? இங்க பாரு, பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு கூட என்னால இருக்க முடியும். ஆனா இந்த பதவியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். உங்ககிட்ட பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, என்கிட்ட போலீஸுங்கிற பவர் இருக்கு. அந்த ஏரியா ஏன் லிமிட்ல தான் இருக்கு. இவன் சொல்றதும் சரிதான். அந்த கேஸை நான் முடிச்சிடுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த இடம் எனக்கு வேணும். அந்த இடத்துல நமக்கு எதிரா ஒரு சாட்சி கூட இருக்கக்கூடாது. அவ்வளவு. அந்த இடம் உங்க கைக்கு வந்து சேரும். அவன் உடம்பு இந்த மண்ணுக்குள்ள போய் சேரும். சம்போ ஹரஹரா. ஐயோ, மழை ரொம்ப அதிகமா இருக்குடி. ஆமா, வா இங்க ஓடிக்கலாம். சீக்கிரம் வா வா வா. சீக்கிரம் மேல வா. எழுது. நான் சொல்ற மாதிரி இதுல எழுது. என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு அவங்க யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படி நான் எழுதுறேன். தவிர்க்க முடியாத காரணங்களால நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாக நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். யார் நீ? எங்களெல்லாம் எதுக்காக கொல்ல பாக்குற? இதனால உனக்கு என்னைய கிடைக்க போகுது? நீங்க செத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தன்னால கிடைக்கும். நீங்க எழுதுங்க. எழுத முடியாது. நான் எழுத மாட்டேன். உன்னை எப்படி எழுத வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், அதை எடுத்து விடுறா. என்ன பண்றீங்க? நான் எழுதி போடுறேன். எழுது. எங்களோட சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. ஏய், கயிறக வையி. என்னங்கப்பா? ஏய், எடுத்துக்குறா. சம்போ ஹரஹரா. லைட் ஆஃப் பண்ணுங்க. சார், நான் இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சார். நாங்க உடனே அவரை மீட் பண்ணி ஆகணும். சார் உள்ள இருக்காரு, வருவாரு. நீங்க இங்க உட்காருங்க. 16 பேர் தூக்கு மாட்டிட்டாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த விஷயத்தை சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? என்னடி இதெல்லாம்? சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். தோ சார் இப்போ கிளம்புறாரு சார். சார், நான் கிளம்பிட்டேன் சார். ஷோர் சார். அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன் சார். ஷோர் சார். சார், இவங்க யாருன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டேன் சார். உட்காருமா. உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. 16 பேர் தூக்கு மாட்டிக்கிட்டாங்களா? ஸ்பாட்டுக்கு போகணும். அப்புறமா பார்க்கலாம். சார், அவங்க தூக்கு மாட்டிக்கல சார். அவங்களை தூக்கு மாட்டி சாப்பிடுச்சிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? அது இருக்கு சார். இந்தாங்க. முகமே இதில் தெரியலையாம்மா?
இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிடலாம். வாங்கிக்கோங்க. சார் அந்த கொலைகாரை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு சட்டப்படி சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். பண்ணிடலாம். எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா உங்களுக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வரும். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதாக சரிங்க இருக்கும். சார். ஒரு நிமிஷம். யோ சார் அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் கொடுங்க. சரிங்க சார். உங்கள் 2 பேரோட பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதில் எழுதுங்க. சார் இவ பிஜில தங்கியிருக்கா. நீங்க என்னோட அட்ரஸ் எடுத்துக்கோங்க. சரி, உங்கள்தே கொடுங்க. எழுதி வாங்கிக்கையா? ஓகே சார். சரிங்க போயிட்டு வரப்போ நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம். என்னடி சார் எங்களோட ஃபோட்டோஸ் எதுக்கு எடுக்கிறீங்க சார்? இது ரொம்ப பெரிய கேஸ். நாங்கள் குற்றவாளியை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லாமல் ஏமாத்திட்டீங்கன்னா எங்கள் தலை தான் உருளும். அதனால தான் ப்ரூஃபாக இருக்கட்டும்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும். கோர்ட்டுக்கு வந்து சாட்சியும் சொல்லணும். சரியா? கிளம்புங்க இங்க இருந்து. என் வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே உன்னோட வேலை தான். புரிஞ்சதா? ஆஹாஹா, என்னத்தை பெருசாக கிழிச்சு வச்சுட்டீங்க? எல்லாம் நாரிக்கிட்டு இருக்கியா? என்னாச்சு? நீ அவனை கழுத்தை நெரிச்சதை உனக்கே தெரியாமல் 2 பொண்ணுங்க எங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னையா சொல்ற? அவங்க 2 பேரும் ஸ்டேஷன் வந்திருந்தாங்க. சாட்சி சொல்ல 2 பேர் வரேங்கிறாங்க. அந்த வீடியோ கிளிப்பை நானே என் கண்ணால் பார்த்தேன். உனக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த வீடியோவை பின்னாடி இருந்து எடுத்திருக்காங்க. உன் மூஞ்சி தெரியற மாதிரி எடுத்திருந்தா நம்ம எல்லாரும் சிக்கி சின்ன பின்னமா இருப்போம். அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உன்னை தரையில நடக்கவே விட மாட்டாங்க. உன்னை தூக்கிட்டு போய் பெண்ட் எடுத்தா எங்களை நீ போட்டு விட்டுருப்ப. அப்புறம் நம்ம 3 பேரும் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில களிதாயா கடைசி வரைக்கும் திங்கணும். யார் அவங்க? இப்போ அவங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல இருந்து போயிட்டாங்க. ஒருத்தி பிஜியில் தங்கியிருக்கா, ஒருத்திக்கு சொந்த வீடே இருக்கு. அவளோட ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ் இப்பவே உனக்கு அனுப்பி வைக்கிறேன்.